வெல்கம் டு எம்எஸ் ஹாப்பி ட்ரேடிங். வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வியாழக்கிழமை நாளைக்கு உண்டான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 1% நிஃப்டி வந்து ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு 1.17% வந்து ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தா 557 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது. நிஃப்டி வந்து நம்மளுக்கு 213.40 பாயிண்ட் ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்லா மார்க்கெட் சூப்பராக ஏறி இருக்குது. காலையிலே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கேப் அப் ஆகி இங்கேருந்து கண்டினியூஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மதியானம் ஒரு 12 மணிக்கு மேலே வந்து ஒரு செல்லிங் பர்சன் வந்து திரும்ப மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு ஃபுல் பேக் கொடுத்து நல்லா மார்க்கெட்டு மூவ்மெண்ட் ஆகிருக்கு. 3 மணிக்கு பாருங்கன்னா ஒரு 3 மணிக்கு தான் நல்லா ஒரு சிங்கிள் கேண்டில்லையும் வந்து ஒரு 90 பாயிண்ட் இருக்குது. ஒரே அந்த ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து திரும்ப இன்றைக்கி வந்து புதிய ஹை வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் ஹையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி நியூ ஹை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ரெண்டுலையுமே. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா நியூ ஹை தான். ப்ரீவியஸ் ஹையில் உடைச்சிட்டு புதுசாக ஒரு நியூ ஹை வந்து மார்க்கெட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம மார்க்கெட்டு சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. இவர் டிப் வந்து பையிங் தான் பண்ணணும். யாரும் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து செல்லிங் வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணாதீங்க, பையிங் சைடு போகாதீங்க. ஏன்னா வந்து மார்க்கெட்டு வந்து என்ன தான் வந்து கீழே விழுந்தாலும் அப்படியே எழுந்திருக்குது. மார்க்கெட்டு நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. அதனால் வந்து பை அண்ட் டிப்பு தான் இப்போ வந்து மார்க்கெட்டு போயிட்டுருக்கு, கண்டினியூஸாக இருக்குது. எப்போ வந்து நம்ம பேரிஸ் மாறோம்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து பேரிஸ் கண்டில் ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் வரணும் இருக்கும். அது வரைக்கும் கரெக்ஷன் கிடையாது, மார்க்கெட்டுன்னு வரல. ப்ராஃபிட் புக்கிங் வர கிடையாது. இந்த ஒரு நாள் வந்துச்சு ப்ராஃபிட் புக்கிங், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அது அப்படியே இருந்துச்சு மார்க்கெட்டு அந்த அதே லெவலுக்கு வந்து திரும்ப ஹை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, நாளைக்கு வந்து நம்மளுக்கு நிஃப்டியில் என்ன லெவல்ஸ் பார்ப்போம். இப்போ 1 டே வச்சு பார்த்தோம்னா பாருங்கள், மார்க்கெட்டுங்கெல்லாம் வந்து சூப்பரான புல்லிஷில் போய்ட்டுருக்கு. கண்டினியூஸ் மார்க்கெட் இருக்குது. நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து 21,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து டச் பண்ணுறதுக்கு ரொம்பவும் வாய்ப்பு அதிகம். நாளைக்கு 21,800 பார்த்தா இந்த 2 நாளில் இந்த 2 கிலோ மார்க்கெட் வந்து 22,000 போனாலும் போயிடும். போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 22,000 டச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் பிரகாசமாக நிஃப்டியில் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு 48,500 நாளைக்கு ஈஸியாக வந்துடும். 49,000 பக்கம் போனாலும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் 49 கிட்ட வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து நாளைக்கு இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் ஹை இது மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நாளைக்கு வந்து 21,675க்கு மேலே நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து வந்து மார்க்கெட் வந்து 21,700 ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டார்கெட்டு இது வந்து ரீச் ஆகிடும். இதையும் தாண்டிச்சுன்னா அதுக்கடுத்து 21,750 21,800. நாளைக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட் 21,700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா 21,750, அதுக்கப்புறம் 21,800. 21,800 வரும்போது கொஞ்சம் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து ஹையர் லெவலில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கீழே வரும்போது நம்ம வந்து பை பண்ணலாம் தைரியமாக. கீழே வந்து சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இருக்குது 21,600 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 21,550 அது இந்த லெவல். 21,550 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இந்த 2 லெவலில். 21,550 வரும்போது நீங்கள் வந்து பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். பை அண்ட் டிப்பு தான். இந்த 21,550 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் திரும்ப நம்மளுக்கு 21,500 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. 21,500 கீழே வந்துச்சுன்னா இந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும். இந்த சின்னதாக கேப் ஒன்று இருக்குது 21,450. இது வரைக்கும் வருமா அப்படிங்கிறது நாளைக்கு சந்தேகம் தான், வரது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் நல்லா வந்து ஒரு புல்லிஷ் கண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு சூப்பராக. அதனால் 21,600 கீழே வந்தாலும் 21,600 வரைக்கும் வரும். அதையும் ஒட்டிச்சு 21,500. ஓகேங்களா, இதுதான் வந்து நிஃப்டியில் வந்து லெவல்ஸு.
அதாவது அதனால் வந்து எவ்ரி டிப்பும் வந்து இன்றைக்கி வந்து ஆப்ஷன் பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பை பண்ணணும். ஏன்னா புட் ஆப்ஷனில் வந்து ப்ரீமியம் கரையுது வேகமாக. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நாளைக்கு வந்து நீங்கள் 21,700 21,890 புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷில் தான் இருக்குது. இப்போ இது வந்து நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கேப் அப் ஆனாலும் ஆகும். அந்த கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48,400 மேலே செஷன் ஆச்சுன்னா அதுக்கடுத்து மறுபடியும் 48,500 48,400 மேலே வந்து ப்ரைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 48,500 வந்து நாளைக்கு டச் பண்ணிடுறோம். இது வந்து பேங்க் நிஃப்டி. கீழே வந்து ஒரு சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 48,000 இருக்குது. 48,000ங்கிறது 48,100 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. 48,200 ஒரு லெவலில் சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து 48,100 இதெல்லாம் சப்போர்ட். இந்த ஏரியாலாம் இங்கெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து பேங்க் ஆப்ஷன்ஸில் பையிங் தான் பண்ணணும். செல் பண்ணக்கூடாது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நிஃப்டி வந்து நல்ல ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பொசிஷன் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு இந்த கீழே வரும்போது பை பண்ணி வேண்டியது தான். 48,200 48,100 வரும்போது நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இங்கே 48,000 வரும்போது நீங்கள் வந்து பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணலாம். செல்லிங் சைடு போகக்கூடாது. செல்லிங் எப்போ வேணால் இந்த ரேஞ்ச் உடைக்கணும். 47,950 அது அந்த ரேஞ்சு இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணும். சின்னதாக கேப் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் கீழே வராது. வந்தாலும் திரும்ப மேலே தான் போகும். ஓகேங்களா? இதுதான் லெவல்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.